ஹவ் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ் லைக் அ ப்ளூட்டோக்ராட் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ரியல் ப்ளூட்டோக்ராட் மாதிரி, ரியல் பணக்கார மாதிரி எப்படி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மாதிரி ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்ப்போம். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரியவங்களை மாதிரி இமிட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காகவே இப்போ வந்துட்டு சில குழந்தைங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அம்மா மாதிரி சமையல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு இமிடேட் பண்ணுங்கிறதுக்காகவே கடையில் வந்து பொம்மையும் கிடைக்கும், சொப்பு சாமான்லாம் கிடைக்கும், சமையல் பாத்திரம் மாதிரியே இருக்கும். பட் அது வந்துட்டு ரியல் சமையல் பாத்திரம் கிடையாது, சொப்பு சாமான். அதை வச்சு விளையாட தான் முடியும், சமையல் பண்ண முடியாது. அதே மாதிரியே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெதஸ்கோப், இந்த டாக்டர் கிட்லாம் கிடைக்கும். ஸோ அதை வச்சு சும்மா விளையாடலாம், பட் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஓகே, இப்போது எதுக்கு இதை சொன்னேன் அப்படிங்கிறது இப்போ போக போக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நான் பணக்கார மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுலே சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து பணக்கார மாதிரி பொருள் வாங்கி ஆடம்பர பொருள் வாங்கணுங்கிறதுல இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு இப்போ ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, சில பேர் வந்து பணக்கார மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆயிடுச்சு. நான் பணக்கார மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அவனை மாதிரி நான் பணம் குவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பீப்புளோட மென்டாலிட்டி இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே பணக்கார மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ரியல் பணக்காரன் என்ன பண்ணுவாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ குத்து மதிப்பாக வந்துட்டு அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ மார்க்கெட்டில் எப்படி அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு சொப்பு ஜாமுன்னு கிடைக்குது, உண்மையான பாத்திரமும் கிடைக்குது, கிச்சன் ஐட்டம்ஸும் கிடைக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கான டாக்டர் கிட்டும் கிடைக்குது, உண்மையான டாக்டர் கிட்டும் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரையும் பணக்காரங்க மாதிரி நான் இமிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்குது. பட் உண்மையான பணக்காரங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ப்ராடக்ட் இருக்குது. உண்மையான பணக்காரங்க என்ன பண்ணுறாங்களோ அதோட அது என்ன ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு குழந்தைங்க நிலவேல இருக்கிறவங்களுக்கு புரியவே போகிறதில்ல. ஒரு சொப்பு ஜாமான் வச்சு விளையாடிட்டு இருக்கிற குழந்தைங்க நிஜ பாத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது, அது எந்த கடையில் விற்குங்கிறது கூட தெரியாது. அப்பா அம்மா கூட்டிகிட்டு போனால் தான் தெரியும். அதே மாதிரி டாக்டர் கிட்ட வச்சு விளையாடுற குழந்தைக்கு உண்மையான டாக்டர் கிட்ட எங்கே கிடைக்கும்னே தெரியாது, அது அப்பா அம்மா கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஒரு பிக் பிரதராக, அவங்களோட பிக் பிளட்டாக அவங்கள வந்துட்டு உண்மையான ஸ்டாக் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இந்த ஷார்ட்ஸு. ஆக்சுவலாக இந்த சொப்பு ஜாமான் விளையாட்டையும் சரி, உண்மையான விஷயத்தையும் சரி, ஒரே கம்பெனியே தருது, ஜீரோதா. நீங்கள் ஜீரோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுற இதுவும் இருக்குது. அதே சமயம் உண்மையான பணக்காரங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கம்பெனியும் அவங்க இதே தான் நடத்திட்டு இருக்காங்க. அது வெளி உலகத்துக்கு பெருசாக தெரியாது. ட்ரூ பீகான் அப்படிங்கிற கம்பெனி, அது தான் உண்மையான பணக்காரங்க அங்கே தான் போய் பணம் போடுறாங்களே தவிர ஜீரோதாவில் உட்காந்து 9 மணிக்கு லாகின் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது கிடையாது. உண்மையான பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அசட் மேனேஜரை ஹையர் பண்ணி, ட்ரூ பீகான் அப்படிங்கிற கம்பெனியில் அசட் மேனேஜரை ஹையர் பண்ணி அவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க. இவங்களுக்கு பதிலாக அவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க. சொப்பு ஜாமான் வச்சு விளையாடணுன்னா ஜீரோதா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள்.